எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு எங்களோட டின்னர் வந்து சாம்பார் வித் சோறு சூடு எல்லாமே ஹாட் வித் லிவர் ரோஸ்ட். ராஜேஷ் உட்காந்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தேர்தல் நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போட போங்க. நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாரும் டிசைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு ஓட்டு போடணும்னு. இப்போவே நான் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு தோணுது. இப்போ அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி அவங்க இந்த 5 வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் நல்லாயிருக்கும், ஜிடிபி க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த இங்கே பிஜேபி வராமல் இருக்கிறது நல்லது. நம்ம பிஜேபி மட்டும் இல்லை, அந்த ஏடிஎம்கே இன் பிட்வீன் சாப்பாடு விட்டுறேன். இது அவங்களோட கருத்து, அவ்வளோதான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கருத்து இருக்கும். நீங்களும் நல்லா யோசிச்சு போடுங்க, அவ்வளோதான். நான் தரேன் இல்லை. இப்போ பிஜேபி மேலே தனிப்பட்ட கருத்து எதுவும் இந்த கோபம் எதுவும் கிடையாது. அவங்க அவங்களோட சிந்தனை ரொம்ப ஃபார்வேர்ட் கிடையாது, அதாவது பேக்வேர்டாக கொண்டு போயிடுவாங்க. அதுதான் வேற எதுவும் இல்லை. மதவாத கட்சி அந்த மாதிரி எதுவும் நான் சொல்ல வரல. அவங்க அது மதவாத கட்சி தான், மதவாத கட்சி தான். பேக்வேர்டாக கொண்டு போயிடுவாங்க. அதான் எனிவே இன்னொன்று, விஜயும் சரி சீமானும் சரி ஏடிஎம்கே சரி வர்றது பிஜேபி வர சமம் தான். பிஜேபி அவங்க மூலமாக அவங்க என்னென்ன தமிழ்நாட்டில் பண்ண நினைக்கிறாங்களோ அதை பண்ணிடுவாங்க. ஸ்ட்ராங் கட்சியாக இருக்காதுன்றது ஒரு டிஎம்கே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டாலின்லாம் நல்லாவே பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணுறாப்புல. அவங்களும் டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, திருடங்கம்பாங்க, குடும்ப வாரிசும்பாங்க. அது இப்போ அது இதில் தான் இல்லை. பிஜேபி தெரியலன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம தெரியாது, அவ்வளோதான். மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி தான் நல்ல கூட்டணி எனக்கு தெரிஞ்சு. அது நிறைய விவாதம் நடந்தது. நான் இன்னைக்கு கூட கொஞ்சம் பார்த்தேன். இந்த அதாவது புதியதாக ஒரு கட்சி வந்திருக்குல்ல, அதை பற்றி விவாதம். அதாவது அதை சப்போர்ட் பண்ணுறவங்கள்ட்ட நியாயமான ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யாருக்குமே எதுவுமே ஆன்சர் பண்ண தெரியல. விஜய் வர்றது நல்லதுதான், இல்ல என்னன்னா அவர் புதுசா அந்த சேர்ல உட்காந்து அந்த இதெல்லாம் கத்துக்கிட்டு பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாலினே வரலாம்னு நினைக்கிறேன். விஜய்க்கு இது 1-2 தேர்தல் கழிஞ்சு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அவர் வரமாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அதுதான் இனிமே தெரியல. நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனா மிஸ் பண்ணாதீங்க ஓட்டிங்க, நாங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அதான். Okay, anyway, thank you and take care. Bye-bye, चलो जाओ. जा. Bye-bye, tata चलो. Tata. Okay, நாங்க அப்படியே சாப்பிட போறோம். Okay, thank you, bye-bye.